வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு திருவண்ணாமலை தீபத்தை சிந்தித்த போது என்னுள் வந்த கவியை பதிவு செய்கிறேன். சிவனை எண்ணு சிறப்புறு ஜோதி பிழம்பாம் சுடர்விடும் தேவன் சொக்கேசன் என்பதே அவன் பெயர். சுந்தரமூர்த்தி எனும் சோமேசன், சுந்தரமூர்த்தி எனும் சோமேசன் சமயக்குறவர்கள் வர்ணிக்கும் சதாசிவன், சங்கில் ஒளியாகும் சர்வேசன், சங்கில் ஒளியாகும் சர்வேசன் சக்கரதாரியின் சம்மந்தி இவனா, சக்கரதாரியின் சம்மந்தி இவனா, சச்சித் அனந்தமான சடாமுடிநாதன், சச்சித் அனந்தமான சடாமுடிநாதன் சண்முகநாதனின் உபதேசம் ஏற்றவன், சாமுண்டி ஈஸ்வரியின் நெஞ்சில் உறைபவன், சாமுண்டி ஈஸ்வரியின் நெஞ்சில் உறைபவன் சர்க்குரு தட்சிணாமூர்த்தி என போற்றினால் சர்வ வல்லமையும் தந்தருள்வான், சர்வ வல்லமையும் தந்தருள்வான். சிவலோக பதவியை சித்தியாக்கும் ஈசன், சிவந்த மேனியுடையவன், சிறப்புகள் யாவும் தருபவன், சிரமேற்று தவம் செய்ய சிறப்பாக அருளுவான், சிரமேற்று தவமேற்ற சிறப்பாக அருளுவான். சிந்தையை செலுத்தினால் சீர்மிக அருளுவான், சிந்தையை செலுத்தினால் சீர்மிகு அருளுவான். சினத்தை தவிர்க்க சிரசில் தவம் செய்வோம், சிங்காரவேலனின் அப்பனே வணங்குவோம், செவனே எந்நாளும் எண்ணுவோம், சித்திகள் யாவும் அள்ளுவோம். வாழ்க வளமுடன். ஜோதி பிழம்பாக இன்றைக்கு திருவண்ணாமலையில் சுடர்விடும் அருளை பாய்ச்சிக் கொண்டிருக்கக்கூடிய சோமநாதன், சொக்கேசன், சுந்தரமூர்த்தி என்று சொல்லிக்கொண்டே செல்லலாம். அவ்வாறு அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் கூறும் சதாசிவம் சங்கில் ஒளியாகி அனைவருக்கும் ஈர்ப்பு சக்தியை கொடுத்தவன், சக்கரதாரியான விஷ்ணுவின் சம்மந்தி சண்முகநாதன், முருகனின் உபதேசம் ஏற்று தந்தைக்கு மந்திரத்தை சொன்ன அந்த முருகனின் அப்பா, சாமுண்டி ஈஸ்வரி என்று சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரியின் உடன் உரை ஈசன், சர்க்குண தட்சிணாமூர்த்தி குரு என்று நாம் வணங்கினால் சர்வ வல்லமையும் தருபவனாக அவன் அருளுவான். சிவலோக பதவி தரக்கூடிய அந்த ஆற்றலை பெற்ற சித்திவளாகன், சிவந்த மேனியன், சிறப்புகள் யாவும் நமக்கு அருள்பவன். அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த ஈசனை சிரமேற்று தவம் செய்தால், சிவமேற்று தவம் செய்தால், சிந்தையை செலுத்தினால் அனைத்து ஐஸ்வர்யங்களும் நமக்கு அளிப்பவனாக இருக்கிறான். சினத்தை தவிர்க்க அவனை சிரசில் நாம் நினைவு கூர்ந்தால் சினம் தவிர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். சிங்காரவேலன் அப்பா என்று இந்த ஈசனை நாம் எப்போதும், சிவனை எந்நாளும் நாம் வணங்குவதாக சென்று கொண்டே இருந்தால் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் நமக்கு கொடுத்தருள்வான் என்பதாக இக்கவி என்னுள் மறந்திருக்கிறது. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.